அவர் நமக்கு தெரிஞ்சவர், ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-15 வருஷமாக பழக்கம். ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏதாவது முடிவெடுக்க முடியல நம்மகிட்ட வருவார். நம்ம முடிஞ்ச தீர்வை நம்ம சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு தடவை வந்தார். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து எம்எஸ்சி எம்எட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகுது. கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டார் பொண்ணு பண்ணுறதுக்குன்னு. மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு வந்து இல்லை, எனக்கு வந்து நான் லவ் பண்ணுற ஒரு பையன் வந்து நிற்கிது. அந்த பையன் வீடு எப்படின்னு நான் கேட்குறேன். அந்த பையன் ஆடுகளத்தில் வர்ற தனுஷ் கேரக்டர் மாதிரி பொறிக்கு பையில இருந்தால் நம்மளே வேணான்றுவோம், எதிர்த்து நின்றுவோம் நம்ம. பட் நல்ல பையனாக இருக்கேன். இன்னும் ஈக்குவலி படிச்சிருக்காப்புல, எம்எஸ்சி எம்எட் முடிச்சு இப்போ பிஹெச்டியோட பண்ணுறாரு. அதே ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறது. நல்லா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. பையனுக்கு சொந்த வீடு, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க அக்காவுக்கு பல பையனோட அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல வெல்ரூடு ஃபேமிலி. அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அவங்க இருக்கிறத செய்யுங்க, நாங்கள் கல்யாணம் எங்கள் ஊர்லேயே பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் எதிர்ப்பு, யாருமே சம்மதிக்கலை. கொன்றுவனே, வெட்டி விடுன்னு சொல்லி அந்த பிள்ளை வரவே கூடாது, குலத்துக்கு எதிரினே. காரணம் இவர் பிசி, அவங்க எம்பிசியா, சாதி பிரச்சனை. வேணாம்னே, மானபரியாக போயிரும்னே, வேண்டாம்னே அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. சார் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ பொண்ணு சைடில் ஓகே, பையன் நல்லா படிச்சிருக்கேன், ஈக்குவலி குவாலிஃபைடு. ஸோ தரமான குடும்பமாக தான் தெரியுது. ஊர் பக்கம் ஓகே. அடுத்த கேள்வி நான் கேட்டேன், உங்களுக்கு பிரச்சனை, பணப்பிரச்சனை எப்போ வந்திருக்காங்க? என்ன கேட்டுப்பிட்டீங்க? வாழ்க்கை முழுக்க பணப்பிரச்சனை தான், எவருக்கு தள்ள பணப்பிரச்சனை? அந்த மாதிரில பெருசாக பணப்பிரச்சனை வந்து எனக்கு 20 வருஷம் முன்னாடி வெளிநாடு போக முயற்சி பண்ணேன். விசா காசு இல்லை. யார்கிட்ட கேட்டீங்க? கூட பிறந்த எல்லார் வீட்லையுமே நின்று கொடுத்தாங்களா? ஒருத்தன்னு சரி. அப்புறம் என்ன பண்ணீங்க? பொண்டாட்டி நகையை வச்சு. அப்பயும் உங்கள் பொண்டாட்டி நகை வச்சா போயிருக்கீங்க. திருப்பி நீங்கள் திருப்பினீங்களா? நான் தான் திருப்பி. ரைட்டு. அதுக்கப்புறம் ஃபாரினில் துபாயில் இங்கேருந்து பார்ப்போம். ஒரு 6 வருஷம் இருந்ததுக்கப்புறம் சின்னதாக எனக்கு வீடு கட்டணும், வர்றதுக்கு முன்னாடி கட்டுவோன்னு சின்ன இடம் வாங்கி ஒரு சின்ன வீடு கட்டியிருக்காரு. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடு காசு கேட்டேன் கொஞ்சம் கட்டுறது. அப்போ போய் கொடுத்தாங்க யாராவது? ஒருத்தர் கொடுக்கல. திருப்பி நகையை வை, திருப்பி பணத்தை வை, அதே ப்ரொசீஜர். ஸோ எல்லா பிரச்சனையும் தனியாக தான் ஹேண்ட் பண்ணி தனியாக தான் சமாளிச்சிருக்கீங்க. இப்போ மட்டும் ஏனே பயப்படுறீங்க? லீவ் இட். வந்துடுவாங்க, அவங்கெல்லாம் சாதாரண சரியாயிடுவாங்க. உங்கள் பொண்ணு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். உங்கள் பொண்ணு பிரியப்பட்டுருச்சு, சரியான பதிலாக போகுது, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களை பற்றி கவலைப்படாங்க, எவனும் வரமாட்டாங்க. நாளைக்கு உங்கள் பொண்ணு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பிரச்சனை எவனா வருவானா? ஒருத்தரும் வரமாட்டான். அப்பயும் நீங்கள் தான் போய் உத்தியோகமே அடிச்சுக்கணும். சந்தோஷமெல்லாம் வாழ்க்கை. பொண்ணு நிம்மதியாக இருக்காது, நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. சொல்லி விட்டு பொண்ணை சப்போர்ட் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க. வந்துடுவாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு. அதே மாதிரி பொண்ணை சப்போர்ட் பண்ணார், செய்யறலாம் செஞ்சார், விரல முடி செஞ்சார். அவங்க மாப்பிள்ளை வீட்டில் அங்கே நினைச்சாங்க. அவங்க ஊரில் வச்சு மண்டபம் பார்த்து கிராண்டாக பண்ணாங்க. அவரே சொன்னார், அண்ணே நான் பார்த்தியோட சின்ன மண்டபத்தில் 300-400 தான் கூட்டு போய் 1000 பேர் மேலே சாப்பாடு போட்டு கிராண்டாக பண்ணிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு செலவுக்கு பாதி செலவு, நகையெல்லாம் போட்டுட்டு நிம்மதியாக பண்ணி விட்டார். இவங்க வீட்டில் எல்லோரும் வந்தாங்க. பார்த்து அவங்களையும் ஒரு பொண்ணு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்சி எங்களுக்கு 7 வயசில் 8 வயசில் நீங்கள் பேராக இருக்கேன். அவருக்கு ஆச்சு 8 வருஷம் ஆச்சு. சந்தோஷமாக இருக்கு. போக வர பொண்ணு வர இங்கே வர ஹாப்பியாக இருக்கேன். அன்பு தான் பிரதானம். இந்த பொண்ணு பிரியப்பட்டுச்சு, பண்ணி வச்சுங்க. அந்த அன்பு இன்னும் வந்து போயிருக்கு. கூட வந்து போகிறாங்க. நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி.